இந்த நாளும் திருச்சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த வார்த்தையிலிருந்து நாம் அநேக ஆவிக்குரிய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு இன்னும் நாம் சத்தியத்திலே வளர்ந்து தேவ சித்தத்தை செய்ய ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. இன்றைய செய்திக்கான தலைப்பு தேவனுடைய தாமதமும் அதிலே நம்முடைய ஆசீர்வாதமும். தேவனுடைய தாமதமும் அதில் நம்முடைய ஆசீர்வாதமும். பொதுவாக தாமதம், டிலே ஆகிற ஒரு விஷயம். ஒரு காரியம் நமக்கு ஏன் இப்படி தாமதமாகிறது, தள்ளி தள்ளி போகுதே என்று சொல்லி பல நேரத்தில் அது நமக்கு எதை உண்டாக்குகிறது என்றால் ஒரு சோர்வு, ஒரு பலவீனத்தை உண்டாக்கி விடுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அது ஒரு வறட்சியை உண்டாக்குகிறது. தேவனோடு இருக்கிற உறவுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. ஆனால் இந்த தாமதம் என்பதும் தேவனுடைய பள்ளிக்கூடத்திலே அதுவும் ஒரு சப்ஜெக்ட் தான். அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த தாமதங்கள் எல்லாமே உண்மையாகவே தாமதங்கள் அல்ல, தாமதம் என்பதும் தேவனுடைய திட்டம்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆகவே இன்றைக்கு ஆழமாக அந்த காரியங்களை, தாமதத்துக்கு பின்னால் இருக்கும் ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து அறிந்து கொண்டால் நாம் சோர்ந்து போக மாட்டோம். தேவன் எல்லாவற்றையும் அவருடைய நேரத்தில் செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நேரத்தில் தேவனை நாம் கட்டாயப்படுத்த முடியாது. நம்முடைய நேரத்திலே ஆண்டவரை செயல்பட அவரை நாம் ஒருபோதும் அவசரப்படுத்தக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை தாவீது சொன்னது போல, என்னுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொன்னது போல, நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலங்களையும் அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஆண்டவர் அதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவசரப்படாம ஆண்டவருடைய நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டால் போதும். ஆமென். சரி, நன்றாக கவனிங்கள். தாமதம் என்று சொல்லும் பொழுது இரண்டு விதமான தாமதங்கள் இருக்கிறது. ஒன்று, அந்த தாமதத்திற்கு காரணம் நாம இருப்போம். இன்னொன்று, தாமதத்திற்கு காரணம் தேவனாக இருப்பார். சில நேரத்தில் தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் தாமதமாக நடப்பதற்கு ஒன்று நான் காரணமாக இருப்பேன், அல்லது தேவனே அந்த திட்டத்திற்கான நேரம் இன்னும் வரவில்லை என்பதற்காக அந்த உகந்த நேரத்துக்காக ஆண்டவர் காலத்தை தாமதிப்பார். இந்த இரண்டையுமே நாம் என்ன செய்ய வேண்டும்? பகுத்தறிந்து விட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய ஒரு ஆசீர்வாதம் தள்ளி கொண்டு போகிறதே, தாமதமாகி கொண்டிருக்கிறது என்று நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து இந்த தாமதத்துக்கு காரணம் என்ன என்று நீங்கள் அவரிடத்திலே கேட்க வேண்டும். அவர் அதை வெளிப்படுத்துவார். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், நம்முடைய ஆசீர்வாதங்கள் அதின் காலத்திலே நமக்கு கிடைக்காமல் தள்ளி கொண்டு போவதற்கு காரணம் என்னவென்றால், முதல் காரணம் நாம் தான். எனக்கு அன்பானவர்களே, நாம் வேதத்திலே பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் அங்கே எகிப்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். மிக கடுமையான ஒரு வேலை அங்கே பார்வோனினாலே கொடுக்கப்படுகிறது. ரொம்ப அடக்குமுறை, ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலையிலே இருக்கும் பொழுது அவர்கள் பெருமூச்சை ஆண்டவர் கேட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பெருமூச்சை கேட்ட ஆண்டவர் உடனடியாக இறங்குகிறார். அந்த காரியங்கள் நமக்கு தெரிந்தது தான். அப்போ இறங்கி மோசேயை ஆண்டவர் அனுப்பி அவர்களை வாக்குத்தத்த பூமிக்கு
கானான் என்ற ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின இடம். பிரைஸ் தி லார்ட். அதை இஸ்ரவேல் ஜனங்கள் திட்டமிடவில்லை. அவர்கள் திட்டமிட்ட இடம் கிடையாது. அது தேவனுடைய ஆசீர்வாதம். அது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். அந்த தேசம்தான் வாக்குத்தத்த தேசம். பெருமூச்சை விட்ட, கதறிக்கொண்டிருந்த, அழுது கொண்டிருந்த, புலம்பிக் கொண்டிருந்த, கடுமையான வேலையினாலே அவர்கள் சோர்ந்து போயிருந்த நேரத்தில் அவருடைய பெருமூச்சை கேட்ட ஆண்டவர் அவர்களுக்கென்று ஒரு அற்புதமான ஒரு பிராமிஸ் லேண்ட, ஒரு வாக்குத்தத்த பூமியை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அங்கே அநேக ஜாதிகளை கொண்டு ஏத்தியர், ஏவியர், கானானியர், எபூசியர், கிர்காசியர், இப்படி பல விதமான ஜாதிகளை கொண்டு அந்த கானான் தேசத்தை எல்லாம் கரெக்ட் பண்ணி ரெடி பண்ணி ஆயத்தப்படுத்தின அந்த இடத்துக்கு அவர்களை அழைத்து செல்வது ஆண்டவருடைய ஒரு திட்டம். ஆனால் அந்த திட்டம் என்ன ஆனது என்பதை குறித்து பார்க்கிறோம். ஏன் அங்கே ஒரு காலதாமதம் ஏற்பட்டது? இதற்கு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், என்னாகமம் 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், அந்த கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக 12 பேர் அங்கே கடந்து போகிறார்கள். அறிந்த விஷயம்தான். அந்த 12 பேர் போயிட்டு ஒரு ரிப்போர்ட் கொண்டு வர்றாங்க. ரிப்போர்ட்டை கொண்டு வந்து மோசைக்கிட்டே அந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த ரிப்போர்ட்டை கேட்டுட்டு இருக்கும் பொழுது அந்த ரிப்போர்ட்டை 2 விதமான ரிப்போர்ட் வருகிறது. 10 பேர் ஒரு ரிப்போர்ட்டையும் 2 பேர் வேற ஒரு ரிப்போர்ட்டையும் அங்கே கொடுக்கிறார்கள். பட் அங்கே மெஜாரிட்டி தான் என்ன ஆகுது? த மெஜாரிட்டி ப்ரிவைல்ஸ். அந்த மெஜாரிட்டி அங்கே வின் பண்ணுகிறது. அந்த 10 பேர் என்ன சொன்னாங்க? அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், ரொம்ப சிறப்பாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இந்த பட் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் பேசுறது எல்லாமே கொஞ்சம் கவனமாக பேசணும். அவர்கள் அடுத்ததாக சொல்கிறாங்க, இல்லை அது ரொம்ப கஷ்டம், அங்கே நல்ல நெட்டையர்கள், ஏனாக்கியர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க, அவங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு அவர்களுடைய சிந்தனை அப்படியாக அதை பார்த்தது. அந்த பெர்ஸ்பெக்டிவ், அவங்க பார்க்கிற விதம் வாழ்க்கையை எவ்விதமாக பாதிக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். நானும் நீங்களும் ஒரு காரியத்தை, ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். ஆனால் 2 விதமான பார்வை இருக்கிறது. 10 பேர் பார்த்ததும் அதே கானான் தான், மீதி 2 பேர் பார்த்ததும் அதே கானான் தான். ஆனால் அவர்கள் கானானை குறித்து உள்வாங்கிக் கொண்டதும் உள்வாங்கினதை வெளிப்படையாக அறிக்கையாக சொன்னதும் மாறுபட்டு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கடந்த வாரத்தில் பார்த்தது போல மார்த்தாலும் நமக்குள்ள தான் இருக்கிறா, மரியாளும் நமக்குள்ள தான் இருக்கிறாங்கிறது போல இந்த 10 பேருடைய அந்த மனப்பான்மை நமக்குள்ள தான் இருக்கு. இந்த 2 பேருடைய மனப்பான்மை நமக்குள்ள தான் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. மனப்பான்மை ஒரு காரியத்தை தாமதப்படுத்துகிறது. மனப்பான்மை ஒரு காரியத்தை தோல்வியடைய செய்கிறது. ஆகவே நமக்கு இருக்க வேண்டியது கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் மனப்பான்மை, எல்லாவற்றையும் சரியாக காரியங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த இடத்துல பார்க்கிறோம், கானான் தேசத்துக்கு போவதற்கு வெளியே வந்து விட்டார்கள். ஆனால் எத்தனை ஆண்டுகள் ஆனது போய் சேருவதற்கு? 40 ஆண்டுகள் ஆகுமா என்றால் இல்லை. அவர்கள் போன அந்த வனாந்தர மார்க்கமாக போகும் பொழுது அது கிட்டத்தட்ட 11 நாட்களிலே ஒரே நடையாக போயிடலாம். அதனால் பெரிய கூட்டமாகி போகிறார்கள். அதனால் ஒரு நாள் பயணமாக, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிலோமீட்டரில் அவங்க மெதுவாக அப்படியே போனால் கூட அந்த தொலைவு அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. கோஷேனிலிருந்து, எகிப்திலே அவர்கள் இருந்த அவங்க கோஷேன் என்ற இடத்திலிருந்து கானான் என்ற இடத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு 400-450 கிலோமீட்டர் தான். அவ்வளவுதான் அவர்கள் ரீச் ஆகிறதுக்கு. அதிகபட்சம் குழந்தைகள் அந்த தட்டுமுட்டு சாமான்கள்லாம் எடுத்துட்டு போகிறதுக்கு எவ்வளோ நாட்கள்? ஒரு சில வாரங்களிலே அவர்கள் அங்கே சென்று சேர்ந்திருக்க முடியும். ஆனால் 40 ஆண்டுகள், ஒரு தலைமுறையே அங்கே முற்றிலுமாக அங்கே அழிந்து அல்லது மரித்து போனவர்களாக இந்த கானானுக்குள் போக முடியாதபடிக்கு 40 நீண்ட தாமதத்துக்கு காரணம் அந்த 10 பேர்
சொன்ன அந்த ராங் ரிப்போர்ட், ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட், அதை கேட்டு அழுத அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் அவர்கள் இருதயத்திலேயே ஒரு தடையை உண்டாக்கி விட்டார்கள். தாமதத்திற்கு காரணம் தேவன் அல்ல, தாமதத்திற்கு காரணம் அவர்களுடைய மனப்பான்மை, அவர்களுடைய வாயின் வார்த்தை, அவர்களுடைய முறுமுறுப்பு. நன்றாய் கவனிங்கள், கர்த்தர் சொன்னதுதான். நான் உங்களை பாலும் தேனும் ஓடுங்கிற கானான் தேசத்துக்கு உங்களை அழைத்து செல்லுவேன் என்றால் அழைத்து செல்லுவார், அவ்வளவுதான். ஆனால் அவர்களுடைய மனப்பான்மை ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை தடை செய்து விட்டது. வாக்கு தத்தம் தடை ஆகாது. ஆனால் நானும் நீங்களும் அந்த வாக்கு தத்தத்துக்கு நம்ம தகுதியற்றவர்களாய் மாறிவிடுகிறோம் ஒழிய வாக்கு தத்தம் என்னைக்குமே நடக்கும் தான். அந்த முதல் தலைமுறை அவர்கள் அந்த தேசத்துக்குள்ளே போகலையே ஒழிய அடுத்த தலைமுறை உள்ள போச்சு. அல்லேலூயா. ஆகவே இந்த நீண்ட காலமான 40 ஆண்டுகள் என்பது சும்மா கிடையாது. காரணம் இவருடைய அவிசுவாசம், இவர்களுக்குள்ளே இருந்த பயம், இவர்களுக்குள்ளே இருந்த முறுமுறுப்பு, இந்த மனப்பான்மை ஆண்டவருடைய நன்மைகளை, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முட்டுக்கட்டையாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் மெஜாரிட்டி ப்ரிவைல்ஸ், அதிகமான அந்த 10 காரியங்கள், 10 பேருடைய காரியங்கள் தான் அங்கே அநேகரையும் பாதிக்க வைத்தது. நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? எப்படிப்பட்ட ஜனங்கள் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள்? பேசுகிற நீங்கள் கேட்கிற வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை பாதிக்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் சும்மா அனுமதிக்கிறீங்க, ஆனால் அது உங்கள் மனப்பான்மையை உருவாக்கி தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒரு அற்புதமான, அழகான, ஆசீர்வாதமான திட்டத்தை அது உடைக்கிறது. உங்கள் பெருமூச்சை ஆண்டவர் கேட்டாரா? கேட்டார். உங்கள் வேதனையை அறிந்திருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். தானாகவே தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்ய வருவாரா? வருவார். உங்கள் ஏக்கத்தை எல்லாம் அறிந்தவரா? அறிந்தவர் தான். எல்லாம் சரிதான். நீங்கள் ஜெபித்தீர்களா? பெருமூச்சு விட்டீர்களா? எல்லாம் சரிதான். ஆனால் வாழ்க்கையில் மாற்றமே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் மனதிலே அனுமதித்திருக்கிற அந்த நெகட்டிவான, அவிசுவாசமான, முறுமுறுப்பான காரியங்கள் உங்களை முற்றிலுமாக தேவ ஆசீர்வாதங்களுக்கு விலக்கி வைக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆமென். சரி, இப்போ அடுத்ததாக தேவனுடைய காலதாமதங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவன் ஏன் தாமதம் செய்கிறார்? ஏன் அந்த தாமதத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? இந்த நேரத்தில் தான் நாம் பல நேரங்களிலே ரொம்ப குழம்பி போயிடுறோம். என்னடா இப்படி ஒரு காரியம் சீக்கிரம் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு போராட்டம் உண்டாகிறது. அந்த நேரத்தில் நாம் எப்படி சிந்திக்கிறது, எப்படி செயல்படுறது? எனக்கு ஒரு டெட் லைன் கொடுத்துருக்காங்களே, இந்த நேரத்தில் அதெல்லாம் செஞ்சு முடித்தா நல்லா இருக்குமே, ஆனால் எதுவுமே நடக்கவே மாட்டேங்குதே, அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரியே ஒரு அசைவும் இல்லாமல் இருக்கிறதே என்றெல்லாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க. இப்போ கூட நினச்சி தான் உட்காந்துருக்கிறீங்க. ஆமென், உண்மைதான். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் கண்டும் காணாத தேவன் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அவர் எப்பொழுதுமே உங்களை குறித்து அவர் சித்தம் வைத்திருக்கிறார், உங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறார். தாழ்விலமை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. எரேமியா 29:11 படியாக, நான் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். ஆமென். அவைகள் தீமைக்கு ஆனவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் நிறைய படிக்கணும். வாக்குத்தத்தங்களால் உங்கள் இருதயத்தை நிரப்பி வச்சு ஜெபிக்கணும். ஆமென். நீங்கள் உங்கள் சுயத்தில் கட்டப்பட்டு யாரோ சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நடக்காது, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை வருது, வீட்டுக்குள்ளே சொந்த பந்தங்கள் அவங்க சொன்ன வார்த்தைகளை உள்ளே வாங்கிட்டு அந்த கானானுக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த வார்த்தையில் உள்ளே ரிசீவ் பண்ணிட்டாங்க. 10 பேர் சொன்னதை உள்ளே வாங்கிட்டு அதை நம்பினாங்களே ஒழிய கர்த்தர் சொன்னதை என்ன செய்யலை, நம்பாமல் போனதுனால அங்கே அவர்கள் சுதந்திரிக்கவில்லை. ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. நாம் கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாக நம்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க, தாமதம் என்பதுக்கு பின்னால் என்ன இருக்கு? தாமதம் என்பது என்னவென்றால்,
தேவனுடைய அந்த நேரத்திற்கான ஒரு தயாரிப்பு. தேவனுடைய டைம், காட்ஸ் டைம், ஆண்டவருடைய நேரம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அந்த நேரத்திற்கான ஒரு ஆயத்தம், ஒரு உருவாக்கம் தான் இந்த தாமதம். பிரைஸ் தி லார்ட். ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அந்த தரிசனம் பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. நாம் என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். தாமதமான நேரத்திலே நாம் கலங்கக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, காத்திருக்க வேண்டும். அது நிச்சயமாய் வரும். எப்படி வரும்? அது அந்த தரிசனம் நிச்சயமாக வரும். அது தாமதிப்பதில்லை. அது தாமதிப்பது இல்லை. அது தாமதித்தாலும் முதல்ல ஒரு தாமதம் வருது, 2வது தாமதிப்பது இல்லைன்னு வருது. முதல்ல வரக்கூடிய தாமதம் என் நினைவில் வரக்கூடியது, 2வது தாமதிப்பது இல்லை என்பது அவருடைய டைமிங்கில் வரக்கூடியது. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் டைம் லேட் ஆகுதே அப்படின்ட்டு. இல்லை, அது தாமதிக்காது. ஆண்டவருடைய நேரத்தில், ஆண்டவருடைய வாட்சில் கரெக்டாக தான் இருக்கும். நம்மளுடைய கிளாக், நம்ம வாட்சு லேட் ஆகலாம். நம்ம வாட்சை அவர் என்றைக்குமே கட்டிக்கொள்வதில்லை. அவர் அவருடைய வாட்சை கட்டிட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே அதில் ஒரு 3 காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாமதம் என்பது மறுப்பு அல்ல. முதல் காரியம், தாமதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டிலே ஆயிட்டு இருக்குதுன்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இது தேவன் ஏதோ என்னிடத்துல இல்லை என்று மறுத்து விட்டார் என்று. டிலேயிங் இஸ் நாட் டினையிங். தாமதம் என்பது தேவனுடைய மறுப்பு அல்ல. நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம் நிறைய காரியங்களிலே. ஆனால் அந்த ஜெபத்துக்கு நாம் ஒரு டைம் பவுண்டு வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு காலக்கெடுவை வைத்து விடுவோம். அங்கு தான் பிரச்சனை. காலக்கெடுவை நாம் வைக்கக்கூடாது. காலத்தை எல்லாம் நாம கையில் கிடையாது. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் ஜெபிப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறீர்கள், ஆனால் காலக்கெடு வைப்பதற்கு அனுமதியெல்லாம் இல்லை. நீங்கள் தேவனுக்கு எவ்வளோ வேண்டுமானாலும் நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுடைய தேவைகளை சொல்லுங்கள், உங்கள் எதிர்காலத்தை சொல்லுங்கள், உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். ஆனால் எனக்கு இந்த நாளில் அது நடக்க வேண்டும், நாளைக்கு அது செய்யப்பட வேண்டும் என்று அவரை நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, அது ரொம்ப தவறு. அந்த காலங்கள் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் மனதார தாழ்மையோடு ஒத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு மறுப்பு சொல்லுவதே கிடையாது. சொல்லுவார்கள், ஆண்டவர் உங்கள் ஜெபத்துக்கு 3 பதில்களை கொடுக்கிறார். உங்களுக்கு என்ன வேண்டும் என்றது நன்றாய் அவருக்கு தெரியும். அந்த 3 காரியம் என்னவென்றால், முதலாவதாக நோ, 2வதாக எஸ், 3வதாக வெயிட். இந்த 3 ஆன்சரை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். உங்கள் ஜெபங்களுக்கு இந்த ஆன்சர் இருக்கும். ஏன் நோ சொல்றாரு? ஏன்னா அது உங்களுக்கு நோ சொல்றதுக்கு காரணம், அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு காரியமாக மாறிவிடும். தேவனிடத்திலே இஸ்ரவேலர்கள் ராஜாவை கேட்டாங்களா? ஆனால் ஒன்று நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய சித்தம், அனுமதிக்கும் சித்தம் ஒன்று உண்டு, அவருடைய சொந்த சித்தம் ஒன்று இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் கட்டாயப்படுத்துறதுனால, அவர் சில நேரத்தில் கொடுக்கறதுனால அதை நீங்கள் சித்தமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதன் விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும். அவர் கேட்டதை கொடுத்தார், இருதயத்திலேயோ இளைப்பை கொடுத்து விட்டார். அதனால் நீங்கள் கேட்குறீங்க, ஆண்டவர் கொடுத்துருவார். ஆனால் அதுக்கப்புறம் இளைப்பு, அதுக்கப்புறம் சில ஸ்ட்ரெஸ் எல்லாம் உண்டாயிரும், மன உளைச்சல்கள் உண்டாயிரும். அதனால் ஆண்டவர் நோ சொல்கிறார். அப்படின்னா அதிகமாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பழகினவர்களுக்கு அந்த சத்தம் கேட்டுட்டு நோ சொல்லிட்டாருன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க.
சில நேரத்தில் ஆண்டவர் எஸ் என்று சொல்லி ஆமேன் என்று அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சில நேரத்தில் வெயிட், அதான் இந்த நேரத்தில் தாமதம் என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் வெயிட் என்று சொல்லும் பொழுது உங்கள் மனசு வெயிட் ஆகிடக்கூடாது. ஆமேன். அந்த வெயிட்னு சொல்லும்போது நீங்கள் ரைட்டுன்னு சொல்லிட்டு காத்து கொண்டு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து, நான் உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஊருங்கிற ஊர்லேருந்து ஆண்டவர் கானானுக்கு, இதே கானானுக்கு தான் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த கானானுக்கு இந்த இஸ்ரவேலர் வர்றதுக்கு முன்னாலேயே வந்தவர் யார் தான்? இந்த ஆபிரகாம் என்ற ஆபிரகாம். இவர் வந்துட்டு அங்கே அந்த நேரத்தில் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது வயது 75. சாராய்க்கு 65 வயது. இப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனால் ஆபிரகாமுடைய 76வது வயதில் குழந்தை பிறந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் பிறக்கவில்லை. 80 வயதில் இல்லை. இப்போ நம்ம என்ன யோசிச்சிருப்போம், ஏற்கனவே நம்முடைய கால்குலேஷன், ஏற்கனவே வயசு ரொம்ப அதிகமாயிருச்சு. இப்போது வாக்குத்தத்தமும் கடவுள் கொடுத்துருக்கிறாரு, ஆனால் காலம் ஓடிக்கிட்டு இருக்குது, வயசு கூடிக்கிட்டு இருக்குது. இனி இதெல்லாம் நடக்குமா? நம்மளுடைய அந்த அல்ஜிப்ரா, அரித்மெட்டிக்கு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேக்ஸு, சயின்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கூலில் படித்ததெல்லாம் அப்போ தான் வேலை செய்யும். இதெல்லாம் யோசித்து ஆண்டவரை பார்த்துட்டு, ஏன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு அப்படியே ஒரு சலிப்பு உண்டாகும். அந்த சலிப்புலாம் உண்டாகும். ஆனால் என்னமோ இந்த காரியத்தில் ஆபிரகாம் அதெல்லாம் யோசிக்கலை. அவர் என்னவே இல்லை. தன்னுடைய பலவீனத்தை குறித்து, தன்னுடைய சரீரம் செத்து போனதை குறித்து, சாராயின் கர்ப்பம் செத்து போனதை குறித்து எண்ணாதிருந்தார். வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்திலே வல்லவனானான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. விசுவாசத்திலே வல்லவன். ஆமாம். இப்போ ஏன் வல்லவனானான் அப்படின்னா, 75 வயசில் கூப்பிட்டு 76ல் குழந்தை கொடுத்துருந்தாருன்னா விசுவாசத்தில் வல்லவனாக இருக்கவே முடியாது. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஒரு விசுவாச தகப்பன், விசுவாசிகளின் தகப்பன், விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் எல்லாருமே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்ற அந்த ஸ்டேட்டஸ் அதுக்கு வரணும்னா விசுவாசத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அங்கே ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி 25 நீண்ட ஆண்டுகள் காத்திருக்க வைத்து 100வது வயசில் ஒரு குழந்தை கொடுக்க வல்லவர் 175 வயசு வரைக்கும் வாழ்ந்து அந்த பலனையும் பார்த்து அனுபவித்து பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாம் பார்த்து தான் அவர் கண்ணை மூடினார். நீங்கள் நினைக்கிறீங்க வயசாயிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் கிடைச்சி கண்ணை மூடிட்டுன்னா என்ன பண்ணுறது? அனுபவிக்க வைத்து தான் கர்த்தர் எப்பவுமே கண்ணை மூட வைப்பார். கவலைப்படாதீங்க. புரியுதுங்களா? நிறைய நேரத்தில் நம்ம அதான் ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு பேசுகிறோம். என்ன ஆண்டவரே, ஓடிக்கிட்டே இருக்குதே காலங்கள், காலம் ஓடலை, நீங்கள் தான் ஓடிட்டுருக்கிறீங்க. கொஞ்சம் நிறுத்தி நீங்கள் யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோசேப்பு கனவு கண்டார். 17 வயசில் கிட்டத்தட்ட கனவு கண்டார். 30 வயசில் ராஜாவானார். கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் குழியில் போட்டதிலிருந்து அந்த சிங்காசனத்தில் உட்கார்ற வரைக்கும் 13 ஆண்டுகள் அவரை உருவாக்க தேவன் எடுத்துக்கொண்டார். உருவாக்குவதற்குத்தான், நல்லா கவனிங்க, இது தேவனுடைய உருவாக்கத்திற்கான காரணம். அடுத்து தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட 15 முதல் 17 வருஷங்கள் அவர் காத்திருந்தார். ஆமென். காத்திருப்பு என்பது இழப்பு அல்ல, அது ஒரு தயாரிப்பு. பிரைஸ் தி லார்ட். 2வது பாயிண்ட், தாமதம் நம்மை உருவாக்குகிறது. முதலாவதாக அது ஒரு சூழ்நிலையை, ஒரு நேரத்தை, ஒரு தயாரிப்பை கொடுக்கிறது. 2வதாக அது நம்மையே உருவாக்குகிறது. ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க, தேவன் உங்களுக்கான ஒரு அழகான, ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை வடிவமைக்கிறதுக்கு அல்லது உருவாக்குறதுக்கு முன்னால அது பெற்றுக்கொள்ளுகிறவர்களை தயார்படுத்துகிறார்.
யாருக்கு விளங்குச்சு? விளங்காத மாதிரியே உட்காந்துருக்கிறீங்களே. கொஞ்சம் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரா? நம்புறீங்களா? நம்புறீங்களா? கர்த்தர் வைத்திருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இல்லை. அவர் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் தான் இருக்கு. நோ கிடையாது. வெயிட் இருக்குது. நீங்க தாமதம் இருக்கிறது. ஆனா அந்த தாமதம் உங்களுக்கு தான் அது. ஆனா அவருக்கு தாமதிப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. இன்னொன்று, உங்கள் தாமதம் இஸ்ரவேலர்களைப் போல முறுமுறுப்பில் இருந்தால், அவிசுவாசத்தில் இருந்தால், சந்தேகத்தில் இருந்தால், நிச்சயமாகவே அது உங்களால் வரக்கூடிய தாமதம். அந்த தாமதத்துக்கு காரணம் யார் தான்? நானும் நீங்களும் தான். நல்லா கவனிங்க. நீங்கள் முறுமுறுத்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு அவிசுவாச சிந்தையில் இருக்கிறீங்கன்னா அன்னைக்கு வந்திருக்க வேண்டியது தான் ஆசீர்வாதம். ஆனால் அன்னைக்கு வரலை, உங்களால தான் தள்ளி போயிட்டு இருக்கு. ஆனால் இங்கே நான் சொல்லி கொண்டிருக்கிறது ரெண்டாவது தாமதம் தேவனுடைய தாமதம். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், உண்மைதான் உங்களுக்கு. ஆனால் அவர் சரியான நேரத்தில் செயல்படுவார். நல்லா கவனிங்க. உங்களுக்கான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உருவாக்கி உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு நீங்கள் தகுதியாவதற்காக, அந்த உருவாக்கி கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்திற்காக உங்களை உருவாக்குகிறார். விளங்கிருச்சுன்னா நீங்க தப்பிச்சிருவீங்க. இனி முறுமுறுக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். ஆனால் தகுதி இல்லாத, பெற்றுக்கொள்ள பக்குவம் இல்லாத நேரத்தில் அது எப்படி கொடுக்க முடியும்? இப்போ நம்ம பிள்ளைகள் எது எதை கேட்குறாங்க, சரிங்களா? ஒரு 2 வீலர் கேட்குறாங்க. ஓகே, கேட்குற தப்பா இல்லை. ஆனால் அவங்க வயசு 15 வயசில் கேட்குறாங்க. அப்போ எனக்கு ஒரு 2 வீலர் வேணும். நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறது இல்லை. நம்ம சொல்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? வெயிட். ஏன் தெரியுமா வெயிட்டு? ஏன் தாமதிக்கிறோம், ஏன் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், அவருக்கு இன்னும் வயசு வரல, லைசன்ஸுக்கான வயசு வரல. இந்த காரியத்தினால உனக்கு வாங்கி கொடுப்பேன், ஆனால் நீ ஆயத்தமாகணும், நீ உருவாகணும், அந்த வயசு வரணும், அதுக்கான தகுதி வரணும், நீ நல்லா ஓட்டி பழகணும். இத்தனை இருக்கு. ஒரு வண்டிக்காக நான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கைக்காக எவ்வளவு சொல்கிறது? உங்களுக்கு எது தேவை, இன்னது தேவை என்பதை இந்த உங்கள் வாயில, உங்கள் நாக்கில் சொல் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம ஆண்டவரெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார். எவ்வளோ நல்ல ஒரு ஆண்டவர், எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க இல்லையா, உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்குது எல்லா ஆண்டருக்கு தெரியும். அந்த காரியத்தில் உங்களுக்கு என்ன வேணும் அவர் அறிவார். நீங்கள் எது வேண்டாம்னு நினச்சிட்டுக்கிறீங்களோ அது வேணும்னு அவருக்கு தெரியும். எது நீங்கள் வேணும்னு நினச்சிட்டுக்கிறீங்களோ அது வேண்டாம்னு அவருக்கு தெரியும். நீங்கள் அவரை அடம் பிடிச்சி அவரை நீங்கள் எது நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. தாழ்ந்து பணிந்து, ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம் சித்தம் ஆகட்டும் என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை சேஃபாக இருக்கும். அல்லேலூயா. இந்த தாமதம் என்ன செய்கிறது? ஒரு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது, விசுவாசத்தை வளர்த்தெடுக்கிறது, தேவனை சார்ந்து வாழக்கூடிய ஒரு மனப்பான்மையை உங்களுக்குள்ளாக உருவாக்குகிறது. எனக்கு அன்பானவர்களே, அல்லேலூயா. பொறுமை உண்டாக்குது, விசுவாசத்தை வளர்க்குது, தேவனையே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை உண்டாக்கி கொடுக்கிறது. மூன்றாவது என்ன? தாமதம் என்ன செய்கிறது? தாமதமானது தேவனுடைய நேரத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய டைம் இதுதான்ப்பா என்று சொல்லி அது காட்டுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அதாவது பல நேரத்தில் நாம் நினைக்கிற நேரம் நல்லதாக இருக்கலாம். இந்த நேரத்தில் எனக்கு இது அமைந்தால் நல்லா இருக்குமே, தப்பில்லை, தப்பில்லை. ஆனால் என்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தீர்களோ, 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்கள் அவருடைய பலத்தை கைக்குள்ள எப்படி இருக்கணுமா? அடங்கி இருக்க வேண்டும். ஆமென். என்ன ஒரு வார்த்தை! நம்ம அடங்கி இருக்க முடியறதில்ல. நம்மளை யார் அடக்க முடியும்?
என்னை யாரும் அடக்கிறதுக்கு யாருனாலையும் முடியாது என்று ஆண்டவர்கிட்டயே என்ன செய்கிறோம்? அப்படியெல்லாம் கிடையாது. ஏற்ற காலம்னு ஒரு வார்த்தை வருது, பார்த்தீங்களா? கவனிச்சிங்களா? ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்தும்படிக்கு, அந்த உயர்த்துகிற ஏற்ற காலம் வர்ற வரைக்கும் நீங்கள் தாழ்ந்து இருக்கிறது போல தான் தெரியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கேவலமாய் நினைக்க காரியங்கள் இருக்கும். ஒரு உயர்வு எப்போ தெரியுமா அனுபவிக்கவும் அதை சந்தோஷப்பட முடியும் தெரியுமா? அடிக்கடி சொல்லுவாங்கல்ல, அதாவது நிழலின் அருமை வெயில் இருந்தால் தான் தெரியும். வெயிலில் போயிட்டு வரும்போது ஒரு நிழலை தேடுகிறோம். தாகமாக இருக்கும் பொழுது தான் கொஞ்சம் தண்ணி கிடைக்காதா என்று அலைகிறோம், பார்த்தீங்களா? அந்த மாதிரி வாழ்க்கையில் அநேக சோர்வுகள், பலவீனங்கள், தோல்விகள், மனிதர்களால் கைவிடப்பட்ட நிலை, இப்படியாக நம்ம ரொம்ப கலங்கி சோர்ந்து போவோம். ஆனாலும் கர்த்தர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் ஒரு மாற்றமே இருக்காது, ஒரு மாற்றமே வராது. தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்காது, ரொம்ப அப்படியே கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்காத பகுதிகளை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் நினைக்காதவைகளை கர்த்தர் நினைத்திருக்கிறார். உங்கள் எதிர்கால கண்ணுக்கு தெரியாத எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் அவர் அவருடைய காலத்திலே உங்களை உயர்த்துவதற்கு, உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கொண்டு வருவதற்கு வேதம் சொல்லுகிற காரியம் பலத்த கையா, பலத்த கைக்குள்ளாக என்ன செய்யணும்? அடங்கி இருக்கிறது. அடங்கி இருப்பது என்றால் என்ன? காத்திருப்பது. கர்த்தருக்கே காத்திரு, திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு. அவர் உன் இருதயத்தை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். காத்திருக்குதல் எப்போவுமே வாழ்க்கையில் இழப்புகளை கொண்டு வருவதில்லை, ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டு வருகிறது. இது ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி அடைந்த நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் முதிர்ச்சி அடைவதற்கே தாமதத்தை ஆண்டவர் அனுமதிப்பார். அல்லேலூயா. ரொம்ப நம்ம அவசரப்பட்டு வாயை விட்டுறோம்ல, வாய் விட்டு ஏதேதோ பேசி முடிச்சிடறோம். அப்படி இப்படி ஆச்சு, இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு. இல்லை, நீங்கள் அந்த 10 பேர் கானானுக்குள்ளே போக முடியாதபடிக்கு தடுத்தது, அங்கே கிட்டத்தட்ட 6 லட்சம் 20 லட்சம்னு வச்சுக்கோங்களேன், 6 லட்சம் புருஷர்கள், 20 லட்சம் பேர் உள்ளே போகாமல் தடைப்பட்டதுக்கு காரணம் வெறும் 10 பேர் தான். வெறும் 10 பேர் அத்தனை லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்க பண்ணிட்டாங்க. அதனால தான் சங்கீதம் 1:1 தெளிவாக சொல்லுது. அது என்ன வசனம் எல்லாத்துக்கும் தெரியுமா? துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமலும், பாவிகளுடைய வழியிலே நிற்காராமலும், உட்காராமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும். அல்லேலூயா. இந்த 3 பேர்த்துக்கிட்ட நீங்கள் உட்காரக்கூடாது. நீங்கள் சொல்லுவீங்க, அப்படி யாருமே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இல்லைங்களேன்னு. இருக்குதே உங்கள் மொபைல் ஃபோனை, அதில் வரக்கூடிய ரீல்ஸ் எல்லாம், அதில் வரக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கான பரியாசக்காரர்கள். காமெடி இருக்குதா? பரியாசம் பண்ணுகிற காமெடிகள் உள்ளே இருக்கிறது. துன்மார்க்கமான காரியங்கள் இருக்குதா? எல்லா பாவமான காரியங்கள். இதையும் ஒரு பக்கம் கையில் வச்சுக்கிட்டு நான் ஆண்டவர் கைக்குள்ளே அடங்கி இருப்பேன்னா அது முடியுமா? எப்படி? உங்கள் கை, அது உங்கள் கைக்குள்ள ஃபோனு, அப்போ அவர் கைக்குள்ள நீங்கள் எப்படி இருக்க முடியும்? ரெண்டாவது, அவர் கைக்குள்ள நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கைக்குள்ள மொபைல் இருக்காது. நான் சொல்கிறது, மொபைலில் நீங்கள் ஃபோன் பேசுகிறதுக்கு முக்கியமான தேவைகள்லாம் வச்சுக்குங்க. ஆனால் அந்த பாவிகள், துன்மார்க்கர், பரியாசம் என்ற காரியத்தில் இருக்குது பார்த்தீங்களா, மொபைலில் தான் இருக்குது. அது உங்கள் கையடக்கமாக இருக்கக்கூடாது, அப்புறம் அதுவே உங்களை அடக்கம் பண்ணிவிடும். ஆகவே அது உங்களை அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் ஆண்டவருடைய கைக்குள்ளே அடங்கி இருப்பது உயர்த்தப்பட வழிவகுப்பு என்பதை இந்த நாள் எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லேலூயா. இன்னும் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்கள் டென்ஷன் ஆக மாட்டீங்க. அல்லேலூயா. கரெக்டா? நீங்கள் காலையில் வரும்போதே டென்ஷனாக தான் வந்தீங்கன்னு நான் அறிக்கிறேன். நிறைய டென்ஷன்லேயே தான் வாழ்க்கை ஓடுது. ஏன்னா நம்ம ஒரு காலக்கெடு வச்சு, ஒரு எக்ஸ்பைரி டேட் வச்சு, இந்த டைமில் எனக்கு கிடைச்சா வந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. கரெக்டு தானே? எல்லாம் நீங்கள் அப்படி தான் வச்சுருக்கீங்க. அடா, உங்களுக்கு ஒரு டேட்டு வேறு மாதிரி வச்சுருக்கிறார். ஆமென்.
அந்த டேட்டில் அந்த டைமில் கர்த்தர் நிச்சயமாக செய்வார். எனக்கு அன்பானவர்களே, ஆமென், ஹல்லேலூயா. நம்ம டைமு என்ன சொல்ல போனால், நம்ம ஆவிக்குரியவர்கள் நாம் நேரங்காலத்தை பார்க்குறோமான்னு தெரியல. ஆமென். இந்த கேலண்டரில் போய் நேரம் பார்க்கறது, என்ன நேரம் பார்ப்போங்க? நல்ல நேரமா கெட்ட நேரமா, ராகு கேது முகூர்த்தங்கள், இதெல்லாம் பார்க்குற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. இந்த நேரங்காலம் பார்க்குற கிறிஸ்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. அது பார்க்குறது பாவம், அது பார்க்கக்கூடாது. நிறைய பேர் இந்த கேலண்டர் போய் பின்னால் திருப்பி பார்ப்பாங்க. என் ராசிக்கு இன்றைக்கி என்ன கலர் ட்ரெஸ் போடணும், என் ராசியில் எத்தனை மணிக்கு எனக்கு யோகம் பிறக்கும், அப்படிலாம் பார்த்துட்டு வாழ்கிறவங்கெல்லாம் நாம் கிடையாது. ஆவிக்குரியவர்களுக்கு அந்த மாதிரி கேலண்டரே இருக்கக்கூடாது. சோதரம் வசன கேலண்டர் வச்சுருக்கணும். ஆமென். அதுலேயும் ஒரு ஆபத்து இருக்குது. என்ன ஆபத்துன்னா, அன்னன்னைக்குள்ள வசனத்தை மட்டும் ஒரே வசனத்தை பார்க்கறது. இன்றைக்கி என்ன ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறாருன்னு, அதெல்லாம் இல்லை. ஆமென். நம்ம ஜோசியம் பார்க்குற மாதிரிலாம் கிடையாது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய நேரம், நம்ம ஒரு நேரம் வைத்திருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லணும், எல்லோரும் சொல்லுங்கள், என் நேரம் நல்லது தான், நல்லது அல்லாமையும் போகலாம். ஆனால் எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு, என்னை அழைத்த தேவனுடைய நேரம் எனக்கு சிறந்ததா இருக்கிறது, சரியா இருக்கு, ரைட் அண்ட் பெஸ்ட் டைம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பானவர்களே, அதே சமயத்தில் இந்த காலதாமதம்லாம் வரும்பொழுது நீங்கள் என்ன கேட்க வரீங்க தெரியுது. நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு உட்காந்துருக்கிறீங்க. இந்த காலதாமதம் வரும்போது நீங்கள் என்ன செய்கிறது, என்ன பண்ணுறது? பொதுவாக என்ன பண்ணுவீங்க? அதை பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முறுமுறுப்பு. அதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. என்னன்னு சொல்லணும்? உங்கள் டைமில் எனக்காக யாவற்றையும் செய்ய போகிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னைக்கு நீங்கள் ஏசப்பாவை உங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டீங்களோ, உங்களுக்கு ஒரே தேவன், ரெண்டு தேவன் அல்ல, ரெண்டு எஜமான்கள் அல்ல, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரே தேவன், ஒரே எஜமானன், ஒரே ஆண்டவர் என்றார். அவருக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் அவருக்கு என்ன கொடுக்க வேண்டாம்? அட்வைஸ் கொடுக்க வேண்டாம். ஆமென். அவர் தான் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேலே என் கண்ணை வச்சு நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. ஆலோசனை சொல்லுகிறவருக்கு ஆலோசனை கொடுக்குற நீங்கள் எப்படி? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இனிமேல் ஆலோசனை கர்த்தாவே, உமக்கு நான் ஆலோசனை கொடுக்க மாட்டேன், உமக்கு ஒரு காலக்கெடுவை நான் கொடுக்க மாட்டேன். உம்முடைய நேரத்திலே உம்முடைய ஆசீர்வாதங்களை எனக்கு தரும் வரை, எனக்கு என்னுடைய ஏற்ற காலம் வரும் வரை, அந்த காலத்தில் தான் எனக்கு உயர்வு இருக்கிறது என்பதை அறிந்து உம்முடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கி இருப்பேன், அமர்ந்திருப்பேன், காத்திருப்பேன், விசுவாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் செய்யணும். இன்னும் நிறைய இருக்கு. அந்த காரியங்களை கற்றுக்கொண்டால் போதும். வாழ்க்கை என்பது வர்றதெல்லாம் தூக்கி போட்டுக்கிறது இல்லை. யாரெல்லாம் வர்றாங்களா, என்னென்ன ஃப்ரெண்ட்ஷிப் வருது எல்லாத்தையும் அக்செப்ட், ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க இன்றைக்கெல்லாம் ஃபேஸ்புக்கில். என்றைக்கு இந்த ஃபேஸ்புக் வந்துச்சு, இந்த உலகத்தில் ஃபேஸ்புக் வர்ற வரைக்கும் அதிகமான மக்களால் படிக்கப்பட்ட புக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பைபிள் என்ற புக்கு தான். அதில் அதுதான் பேஸ் புக்காக இருந்துச்சு. லைஃபுடைய ஆதார புத்தகம் பேஸ் புக்கே பைபிள் தான். ஆனால் என்னைக்கு இந்த ஃபேஸ்புக் வந்துச்சோ, அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னா, இந்த பேஸ் புக்காக இருக்கிற பைபிள் மாதிரி எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சு, இந்த ஃபேஸ்புக்கு தான்
நிறைய பேர் படிக்கிறதே இந்த பைபிளை விட ஃபேஸ்புக்கு தான். இந்த ஃபேஸ்புக்கில் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கேட்குறாங்க, எவனே தெரியாது போடு அப்படி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஆண்டவரும் தன்னை ஒரு சிநேகிதர் என்று சொன்னார். யோவான் 15 நான் உங்களை என்னன்னு சொல்றேன், ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கிறார். என்னைக்காவது அக்செப்ட் பண்ணியிருக்கிறீங்களா? ஃப்ரெண்டுனா என்ன செய்வோம், ஃப்ரெண்டு கூட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆமென். 5 நிமிஷம் கூட தேவ சமூகத்தில் உட்கார முடியல. டைமை பார்க்குறோம். இந்த டைமை பார்த்துட்டு உங்கள் டைமில் வேலைக்கு போனால் அந்த வேலையில் ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பிஸ்னஸில் ஆசீர்வாதம் வரும்? டைம் ஆயிடுச்சு, நான் ஜாப் பண்ண முடியல, டைம் ஆயிடுச்சு, நான் பைபிள் படிக்க முடியல. இதெல்லாம் அவர் பலத்து கையில் உட்கார்ந்துருக்கிறவங்க பேசுகிற பேச்சு கிடையாது. பலத்து கையில் உட்கார்ந்துருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெபிப்பாங்க, நேரம் எடுத்து ஜெபிப்பாங்க, நேரம் எடுத்து வேத வாசிப்பாங்க. அவங்களுக்கு தான் உயர்வு. நீங்கள் ஒரு உயர்வுக்கு வரலாம், ஆனால் என்னைக்கு கீழே இறங்குவீங்கன்னே தெரியாது. சர்ன்னு இறங்கிடுவீங்க. ஆமான்னு ஏறுனா ஓ பார்த்து படித்தோம்ல எஸ்தர் புக்கில், ஆகானுக்கு ஒரே சந்தோஷமா, ஒரே சந்தோஷ குதூகலம். என்ன பண்ணுறது, இந்த மொர்தெகாய் பார்த்தா ஒரே எரிச்சலாக இருக்குது. மொர்தெகாய் ஜெபிக்கிற மனிதன், ஹல்லேலூயா. இந்த ஆமானுக்கு அப்படியே ஒரே எரிச்சலாக இருக்குது. இவன் தனக்கு என்ன பண்ணலை, சல்யூட் பண்ணலை, வணக்க தெரிவிக்கல அப்படின்னு அவனுக்கு ஒரு காயமாகாரம். அவன் ஒரு நல்ல யூதன் மொர்தெகாய். இவன் நினைச்சான், ஓ ராஜா என்னை உயர்த்தினார், உண்மைதான், உயர்த்தி வச்சார். இவன் என்ன பண்ணுனா, ராஜா இவனுக்கு ஒரு உயர்வை கொடுத்தார், ஒரு ஆசனத்தை கொடுத்தார். இவன் என்ன பண்ண, ஆமான் இந்த மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மரத்தை வச்சான். 70 முழம் தானே, 50 முழம்னா 50 முழம்னா 75 அடி. இந்த பில்டிங் வந்து 40-50 அடி உயரம். அதுக்கு மேலே ஒரு 25 அடின்னா கொஞ்சம் யோசிங்க, எவ்வளோ பெரிய தூக்கு மரத்தில் இங்கிருந்து மேலே கிரேனில் தான் என்ன செய்யணும், தூக்கி போடணும். இவன் நினச்சான், உன்னை உயர்த்தி அங்கே வைக்கிறாங்கடா மொர்தெகாய், என்னை ஒரு ராஜா இங்கே உயர்த்தி இருக்கிறான்னு அவன் நினச்சான். இந்த மாதிரி நீங்கள் யாரும் நினைக்கக்கூடாது, என்னை உயர்த்துருவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா, அப்படியே நம்ம மாற்றிட்டார். இவன் சிங்காசனத்தை மொர்தெகாய் கொடுத்துட்டு, மொர்தெகாய்க்கு வச்சிருந்த தூக்கு மரத்தை ஆமனுக்கு கொடுத்து அவனை தூக்கி போட்டார்கள், இவனை தூக்கி வைத்தார்கள். அல்லேலூயா. உங்களை தூக்கி போடணுமா இல்லை தூக்கி வைக்கணுமா? அப்போ கம்முன்னு என்ன செய்யணும், மொர்தெகாய் மாதிரி நீங்க தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, அல்லேலூயா. இந்த காலத்தில் நீங்க மௌனமா இருக்கக்கூடாது. ஆத்தும பாரத்தோடு இருக்கிற மக்களை கர்த்தர் நம்பி ஆசீர்வதிக்கிறார். யாருக்கு வழங்குச்சா? அல்லேலூயா. நீங்க ஒரு உயர்வை நீங்க நினைச்சீங்க, வேற இடத்துல தான் தூக்கப்படுவீங்க. அதெல்லாம் வேண்டாம். என் ஆண்டவர் என்னை எப்போ எந்த இடத்துல யார் மத்தியில் எப்போ உயர்த்தணுமோ அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். காத்திருப்பு இழப்பு அல்ல, அது பலன், அது எனக்கான தயாரிப்பு. என் ஆண்டவர் என்னை உருவாக்குகிற ஒரு நேரம், எனக்கான ஒரு ஆசீர்வாதத்துக்கு என்னை உருவாக்குகிற ஒரு நேரம் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆமேன். அதை அறிந்தவர்கள் விசுவாசத்தோடு எழுந்திருங்க. கர்த்தர் உங்களை ஏற்ற நாளிலே உயர்த்துவாராக. ஆமேன்.